தமிழக அரசின் பேரிடர் மேலாண்மை துறை குறித்தான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக மழையால் வேளாண் நிலங்கள் எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது, அது மட்டுமல்லாது எத்தனை பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளது. டிசம்பர் 1 முதல் தற்போது வரை மழைக்கு 61 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். பவித்ரா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து பல்வேறு புயல் சின்னங்கள், குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் ஏற்படுத்திய இந்த பாதிப்புகள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களாக மாறி மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில டிசம்பர் மாதத்தில் மட்டும், அதாவது இந்த தேதியில் மாதிரி கடந்த 20 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த பருவமழையினுடைய தாக்கத்தின் காரணமாக 61 பேர் இறந்திருப்பதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த உயிரிழந்த 61 பேர்களில் 30 பேர் ஆண்களாகவும் 17 பேர் பெண்களாகவும் 14 பேர் குழந்தைகள் எனவும் தமிழக அரசு தகவலாக தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாகவே இந்த மிகப்பெரிய இந்த கனமழையினுடைய தாக்கம் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த மாவட்டங்கள்ல தான் உயிர் சேதம், உயிர் பலியினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 19 பேர் இந்த ஒரு மாதத்தில், அதாவது கடந்த 22 நாட்களில் மட்டும் 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், திருவண்ணாமலையில 14 பேரும், கடலூர்ல 9 பேரும் உயிரிழந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் அனைவரும் இந்த மழை வெள்ளத்தில் மட்டும்தான் உயிரிழந்திருக்கிறார்களா என்றால் அதற்குரிய விவரமும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கி 19 பேர், இந்த 61 பேர்ல 19 பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். சுவர் இடிந்து விழுந்து 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மின்சாரம் தாக்கி 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் பலி எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அவருடைய வீடுகள், அவருடைய வளர்ப்பு பிராணிகள், குறிப்பாக கால்நடைகள் போன்றவையும் இந்த கடந்த 22 நாட்கள்ல இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில 967 குடிசை வீடுகள் முழுமையாக இந்த ஒரு மாதத்தில் மட்டும் சேதமடைந்திருக்கின்றன கனமழையினுடைய தாக்கத்தினால். அதே போன்று 15,174 குடிசை வீடுகள் பகுதியாக சேதமடைந்திருக்கின்றன என்றும், 42 கான்கிரீட் வீடுகளும் அதே போன்று 3,840 வீடுகளும் சேதமடைந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த வேளாண் விளைநிலங்களை பொறுத்தவரை 4.77 லட்சம் ஏக்கர் வேளாண் பயிர்கள் இந்த கனமழையினுடைய தாக்கத்தால் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் சேதமடைந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தோட்டக்கலைத்துறை பயிர்களை பொறுத்தவரை 20,896 ஏக்கர் அளவிலான தோட்டக்கலைத்துறை பயிர்களும் சேதமடைந்திருக்கின்றன என்றும், கால்நடைகளை பொறுத்தவரை 4,410 கால்நடைகள், பறவை இனங்கள் 3,28,000 பறவை இனங்கள் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அரசு தரப்பில் இதற்கான நிவாரணங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு மாதத்தில் பெய்த இந்த கனமழையினுடைய தாக்கம் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்தது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்வாதாரத்தை இழக்க செய்யக்கூடிய வகையிலான பல்வேறு அசம்பாவித சம்பவங்களும் அரங்கேறி இருப்பது தற்போது தமிழக அரசு வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்பு மூலமாக தெளிவாக தெரிகின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.